உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமனார் வீட்டுல வாழ மாட்டேன்னு எசைக்கு கிளம்பி வந்தது சரியா, இல்ல சவுந்தரபாண்டி என்னதான் சண்டை போட்டாலும் நான் அவர் கூடயே தான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அவர் கூடயே போனது சரியா? எனக்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். இல்லே, பட்டணத்துக்கு போய் படிச்ச என் டாக்டர் பொண்டாட்டி, இது ரெண்டுத்துக்கு ஏதாச்சும் நீ பதில் சொல்லிதான் ஆவன. நான் கேட்ட கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லலன்னு வச்சுக்க, அப்புறம் விக்ரமாதித்யன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்ட வேதாள மாதிரி இன்னைக்கு பூரா பின்னாடியே சுத்தி கேள்வி கேட்பேன். சொல்லு. டேய், இப்ப நான் எசக்கி பண்ணது சரின்னு சொன்னா அதுக்கேத்த பதில் நீ வச்சிருப்ப. அம்மா பண்ணது சரின்னு சொன்னா கூட அதுக்கும் ஒரு பதில் வச்சிருப்ப. நான் இப்ப எது சொன்னாலும் அது எப்படி சரியா இருக்கும்னு நாள் ஃபுல்லா பேசி கிளாஸ் எடுக்க நீ ரெடியா இருக்கேன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது சண்முகம். இன்னைக்கு உன் கதையை கேட்க எனக்கு டைம் இல்ல, நான் போய் ரெடி ஆகணும், நான் போகணும். இல்ல இல்ல, என்ன அப்படியெல்லாம் சொல்லிட்டு போக முடியுமா என்ன? இது ரெண்டுத்துக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்லுங்களா? இப்ப எசக்கி பண்ணது சரியா இல்ல உன் அம்மா பண்ணது சரியா? ரெண்டுத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு முடிவு சொல்லிட்டு போ. என்ன கேட்டா அம்மா பண்ணது சரிதான், எசக்கி பண்ணதும் சரிதான். அது எப்படி இல்ல, ரெண்டு வேற வேறல்ல, அது எப்படி ரெண்டு பேரும் செஞ்சு சரின்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க பண்ணது சரிதான், ஆனா உள்ள பூந்துட்டு நீ ஒண்ணு பண்றல்ல, அதுதான் சரியில்லை. இல்லை, இதுல நான் என்னத்தை செஞ்சேன்? என்னடா பண்ணல? என் வீட்ல எங்க அப்பா என்ன பண்றாரோ அதத்தான் நீயும் பண்ணிட்டு இருக்க. இல்ல, என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லு. அப்படியா? என் அம்மா சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் என் அப்பா தான் எடுப்பாரு, ஆனா நீ என்ன பண்ற? உன் தங்கச்சிங்க சம்பந்தப்பட்ட எல்லா முடிவையும் நீ தானே எடுக்கிற. இது சரியா தப்பான்னு என்கிட்ட கேட்காத, உன் தங்கச்சிங்க கிட்டயும் என் அம்மா கிட்டயும் நீயே கேளு. அவங்களுக்கு சரினா அது சரிதான். இல்லை, பட்டணத்துக்கு போய் படிச்ச புள்ள கரெக்டா பட்டுண்டு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவேன்னு பார்த்தா ஏதோ பட்டிமன்ற நடுவர் மாதிரி இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் நட்ட நடுவுல நின்றுட்டு சும்மா குழப்பிட்டு இருக்க. ஏதோ ஒன்ன வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்ல வேண்டாமா? டேய், நீ எப்பவும் எசக்கி கதை, ரத்னா கதை, என் அம்மா கதை, அப்பா கதை, எல்லா கதையும் பேசி பேசி ஒரு கதை பாழாய் போச்சு. யார் கதை? நம்ம கதை தான். மத்த எல்லா கதையும் பத்தி பேசுறதுனால நம்ம கதைய பத்தி நாம பேசுறதே இல்ல. அதுக்கு என்னப்பா, இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம கதையே பேசுவா. வாய்ப்பில்லை ராஜா. ஏன்? இதுக்கு வாய்ப்பில்ல? இன்னைக்கு என் கோட்டா முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நாளைக்கு பாப்போம். என்ன கோட்டா முடிஞ்சு போச்சு? நில்லுல பேசிட்டே இருக்கேன். என்னடா? இல்லை, நம்ம கதையை பேசலாம்னு சொல்லிட்டு நீ மாட்டு போனா என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு பகல்ல பசுமாடு தெரியாதான், இருட்டுல எரும மாடு மட்டும் கண்ணுக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்லிட்டு போதா? பசுமாடு எருமாடுன்னு சொல்லுதா? ஒருவேளை என்ன எருமாடுன்னு சொல்லுதாளா? ஒன்னும் புரியலையே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.